ஒரு அழகான சிறிய கிராமத்தில் மாயா என்ற ஒரு சுட்டி பெண் இருந்தாள். அவளுக்கு பிரகாசமான நீல நிற கண்கள் மற்றும் எப்போதும் சிரித்த முகம். தினமும் காலை மாயா தனது வீட்டின் அருகிலுள்ள பூந்தோட்டத்திற்கு விளையாடச் செல்வாள். அங்கே வண்ணமயமான பட்டாம்பூச்சிகளும் பலவிதமான பூக்களும் நிறைந்திருக்கும். ஒரு நாள் அவள் பூந்தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது ஒரு அழகான சிறிய நீல நிற பறவை அவளிடம் வந்தது. அந்த பறவை தன் அலகில் ஒரு சிறிய பளபளப்பான கல்லை வைத்திருந்தது. அதை மாயாவின் கையில் கொடுத்தது. மாயா அந்த கல்லை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். அந்த கல்லை கையில் எடுத்ததும் மாயா ஒரு அழகான வண்ணமயமான கனவு உலகத்திற்கு சென்றாள். அந்த கனவு உலகில் பூக்களெல்லாம் பேசின, மரங்களெல்லாம் பாட்டு பாடின. மாயா அந்த பறவையுடன் சேர்ந்து அந்த உலகத்தை சுற்றி பார்த்தாள். அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக விளையாடினர். அது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. அவள் கண் விழித்தபோது மீண்டும் தன் பூந்தோட்டத்தில் இருந்தாள். ஆனால் அந்த கல் அவளது கையில் இன்னும் இருந்தது. அது வெறும் கல் அல்ல, அது மாயாவுக்கு கனவுகளை நனவாக்கும் ஒரு மந்திரக் கல் என்று அவள் புரிந்து கொண்டாள். அந்த நாள் முதல் மாயா ஒவ்வொரு நாளும் புதிய சாகசங்களை நோக்கி சென்றாள். எப்போதும் அந்த மந்திர கல் மற்றும் அவளது சிறிய நீல பறவை நண்பனுடன்.